10/1/2026 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய நினைவு யாத்திரை முற்றிலும் குப்தமானது. குழந்தைகளே, நீங்கள் இப்போது முக்திதாமம் செல்வதற்கான யாத்திரை செய்து கொண்டிருக்கிறீர்கள். கேள்வி: ஸ்தூல வதனவாசியிலிருந்து சூக்ஷ்ம வதனவாசி ஃபரிஷ்தா ஆவதற்கான புருஷார்த்தம் என்ன? பதில்: சூக்ஷ்ம வதனவாசி ஃபரிஷ்தா ஆக வேண்டுமானால் ஆன்மீக சேவையில் எலும்புகளையும் உடல் மனம் பொருள் அனைத்தையும் தியாகம் செய்யுங்கள், ஈடுபடுத்துங்கள். தனது என்கின்ற அனைத்தையும் ஸ்வாகா செய்யாமல் ஃபரிஷ்தா ஆக முடியாது. ஏனென்றால் ஃபரிஷ்தாக்கள் எலும்பு சதையின்றி இருப்பார்கள். இந்த எல்லையற்ற சேவையில் ததீச்சி ரிஷியைப் போல் எலும்புகளை உடலையும் ஈடுபடுத்த வேண்டும். அப்போதுதான் வியக்தத்திலிருந்து அவ்யக்தமாக, அதாவது ஸ்தூல சரீரத்திலிருந்து ஃபரிஷ்தாவாக ஆவீர்கள். பாடல்: பொறுமையாக இரு மனமே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான தேடிக் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. கடைசி விநாசத்தின் காட்சியை பார்ப்பதற்காக தனது மனநிலையை மகாவீர் போல் பயமற்ற ஆடாததாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். குப்த நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். 2. அவ்யக்த வதனவாசி ஃபரிஷ்தா ஆவதற்காக எல்லையற்ற சேவையில் ததீச்சி முனிவரைப் போல் தனது ஒவ்வொரு எலும்பையும் ஸ்வாகா செய்துவிட வேண்டும். ஷரீரம் சக்தி அனைத்தாலும் ஈடுபடுத்த வேண்டும். வரதானம்: முதல் ஸ்ரீமத்தில் விசேஷமான கவனம் கொடுத்து அஸ்திவாரத்தை உறுதியானதாக ஆக்கக்கூடிய சகஜயோகியாகுக. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்பதே பாப்தாதாவின் நம்பர் 1 ஸ்ரீமத்தாகும். ஒருவேளை ஆத்மா என்பதற்கு பதிலாக தன்னை சாதாரண ஷரீரதாரி என்று புரிந்திருந்தீர்கள் என்றால் நினைவு நீடித்திருக்க முடியாது. ஏதாவது 2 பொருட்கள் எப்பொழுது இணைக்கப்படுகின்றனவோ அப்பொழுது முதலில் சமமானதாக ஆக்குகின்றார்கள். அதுபோன்று ஆத்மா என்று புரிந்து கொண்டு நினைவு செய்தீர்கள் என்றால் நினைவு சகஜமானதாக ஆகிவிடும். இந்த ஸ்ரீமத்தான் முக்கியமான அஸ்திவாரமாகும். இந்த விஷயத்தின் மீது அடிக்கடி கவனம் கொடுத்தீர்கள் என்றால் சகஜயோகி ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: கர்மம் ஆத்மாவின் தரிசனத்தை காண்பிக்கக்கூடிய கண்ணாடியாகும். ஆகையினால் கர்மத்தின் மூலம் சக்தி ஸ்வரூபத்தை பிரத்யக்ஷம் செய்யுங்கள். அவ்யக்த இஷாரே: இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவம் செய்யுங்கள். பிராமணரிலிருந்து ஃபரிஷ்தா என்றால் ஜீவன் முக்தி நிலையாகும். ஜீவன் பந்தனமல்ல, தேக பந்தனமல்ல, தேக சம்பந்தத்தின் பந்தனமல்ல, தேகத்தினுடைய பதார்த்தங்களின் பந்தனமல்ல. ஒருவேளை தன்னுடைய தேக பற்றி அழித்து விட்டீர்கள் என்றால் தேக சம்பந்தம் மற்றும் பதார்த்தங்களின் பந்தனம் தானாகவே முடிவடைந்துவிடும். முயற்சி செய்வேன் என்று கூடாது. முயற்சி என்ற வார்த்தையே பழைய உலகத்தின் ஈர்ப்பு உள்ளது என்பதை நிரூபிக்கின்றது. ஆகையினால் முயற்சி என்ற வார்த்தையை முடிவடைய செய்யுங்கள். தேக உணர்வை விட்டுவிடுங்கள். ஓம் சாந்தி.